ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் லியோ ஜான் பால் இயக்கம் மற்றும் எடிட்டிங்கில் விஜய் ஆண்டனி, அஜய் திஷான், பிரகிடா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வந்து மார்கன். இந்த மார்கன் வந்து ஒரு வித்தியாசமான திரை கதையில் வந்து எடுத்திருக்காரு. அதாவது என்னென்னா, ஒரு சூப்பர் சென்ஸ் பவரை பேஸ் பண்ணி இந்த கதையை வந்து இயக்கியிருக்காங்க. சூப்பர் சென்ஸ் பவரை பேஸ் பண்ணி ஒரு க்ரைம் த்ரில்லராக இந்த படம் வந்து வந்திருக்கு. அதாவது படத்துடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை வந்து ஒரு மர்ம இன்ஜெக்ஷன் வந்து கழுத்தில் வச்சு போடுறாங்க. அப்படி போடும்போது அவங்க பாடி ஃபுல்லாக வந்து கருப்பாக மாறி, உடனடியாக கருப்பாக மாறி ஒரு மாதிரி டீகம்போஸ் ஆன பாடி மாதிரி இறந்துடுறாங்க. இது வந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. இதை விசாரிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கொலை ஏற்கனவே மும்பையில் நடந்துருக்குது. அந்த கொலையை விசாரித்த அதிகாரியாக வந்து விஜய் ஆண்டனி இருக்கிறார். அவருக்கும் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடப்பட்டு அவருடைய ஒரு கை ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து கருப்பாயிட்டு இருக்கும். அந்த சூழலில் அவர் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கும்போது இந்த கொலையை பார்த்துட்டு இதை விசாரிக்க இங்கே சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து ஒரு கேரக்டர் மேலே வந்து அவங்களுடைய கவனம் திரும்புது. இவர் தான் வந்து அந்த கிரைம் கில்லர், சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது அடுத்தடுத்து நடக்கிற கொலைகளும் அந்த விஷயங்கள் எங்கே போகுது, கிளைமேக்ஸில் வந்து அவன் தான் கொலைக்காரனா இல்லை வேறு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு மர்மம் முடிச்ச வந்து அவுக்குறாங்க. அப்படி அவுக்குற இடம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த மார்கன் படத்துடைய திரைக்கதை. இதில் முக்கிய கதாபாத்திரமாக வந்து அஜய் திஷான் நடித்தது. அஜய் திஷான் வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் ஆண்டனியுடைய சொந்த மச்சான் தான். மச்சானுக்காக இந்த படத்தில் விஜய் ஆண்டனி வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. கெஸ்ட் ரோல் கிடையாது, படம் ஃபுல்லாக தான் வராரு. ஒரு முக்கியமான கேரக்டரும் எடுத்து பண்ணி இந்த படத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. இசையும் அவர் அமைச்சிருக்காரு. தன்னுடைய மச்சானுக்காக ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காக இந்த படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் லியோ ஜான் பால் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை இயக்கியிருக்கார். முதல் பாதியில் வந்து கொஞ்சம் நல்ல விறுவிறுப்பாக போகிற திரைக்கதை. செகண்ட் ஹாஃபில், அதாவது இரண்டாம் பாதியில் வந்து கொஞ்சம் தொய்வடையுது. அது வந்து அவர் வந்து சமாளிச்சிருக்கலாம். அதேமாரி அவங்க எடுத்திருக்கிற அந்த விஷயம், அந்த சூப்பர் பவர் வந்து எப்படி இருக்குது, தண்ணி மூலியமாக நடக்குது. ஏன்னா மார்கன் அப்படின்னா தண்ணியில் வந்து சாகசம் செய்கிற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அதனுடைய அர்த்தங்கள் தேடினா வந்து நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான இருக்கும்போது அந்த கதாநாயகன் உதவி செய்கிறவங்க அந்த தண்ணி மூலமா எப்படி அந்த க்ரைமை வந்து உடைக்கிறாங்க, அது மூலமா எப்படி வந்து வெளியில் வராங்க அப்படின்னு தான் அந்த படத்துடைய திரைக்கதை. இரண்டாம் பாதி இன்னுமே வந்து விறுவிறுப்பாக செஞ்சுருந்தால் படம் இன்னும் நல்லா வந்திருக்கும். இருந்தாலும் மார்கன் நிச்சயமாக தேட்டரில் ஒரு முறை வந்து பார்த்து ரசிக்கலாம்.